நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சாஃப்டான லேயரான பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பரோட்டா செய்யும்போது அது ஹார்டாக வந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்டாக வர்றதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டான பரோட்டா நீங்கள் வீட்டிலையே பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. செய்யும்போது அந்த அளவுக்கு நான் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 மெத்தடில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க மெத்தடு, இந்த மாதிரி முறுக்கு உரல் வச்சுட்டு நம்ம பண்ணுறது. இன்னொன்று நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோம்ல, பரோட்டாக்கு மாவு திரட்டி, அந்த மாதிரியும் பண்ண போகிறோம். கூடவே இந்த பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியான சால்னாவும் இதே வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு உரல் மெத்தட் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மல் ஃப்ளேவர் இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டிக்கியான மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். மாவு நம்ம கையில் ஒட்டி பிடிக்கும். இப்போ ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்தளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 10 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசையணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா பிசைஞ்சாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு ஈரத்துணி வச்சு இதை நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகியிருக்கு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. ஊறினதுக்கப்புறமா இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செட் ஆகுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருங்க. 2 கப் அளவுக்கு மாவுக்கு எனக்கு 5 பரோட்டா அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு. நான் 5 உருண்டைகள் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை பெரிய கண்ணுடைய முறுக்கு உரலில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பரோட்டாக்கான மாவு மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நம்ம நார்மலாக முறுக்கு புளிவோம்ல, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கடைசியாக இருக்க மாவை ஒட்டி விட்டுருங்க. இப்போ லேசாக இது போல் டேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்துடக்கூடாது. இப்போ ஒரு இரும்பு டவாவில் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். டவா நல்லா சூடாக இருக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் பரோட்டாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, 2வது பக்கமும் நல்லா வேகட்டும். இடையிடையில் இது போல் அழுத்தி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ 2வது பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டான லேயரான பரோட்டா சூப்பராக தயாராகிடுச்சு. இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் பரோட்டா செஞ்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தாச்சு. இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. அடுத்து நம்ம பாரம்பரியமாக செய்கிற முறை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இப்போ நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதில் நம்ம எல்லா பொருட்களும் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்து பண்ணுறதுனால பரோட்டா நல்ல மிருதுவாக சாஃப்டாக வரும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். பேக்கிங் பவுடர் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தால் 1 முட்டை சேர்த்துக்கோங்க. நான் முட்டை சேர்க்காமல் செய்கிறேன். பால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது காய்ச்சி ஆற வச்ச பால். ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து நல்லா மாவோட பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து
மிருதுவான மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மாவு நல்ல ஸ்டிக்கியாக இருக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது மாவு வந்து கையில் ஒட்டணும், நல்ல ஒரு ஸ்டிக்கியான பதத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பிசைய அந்த ஸ்டிக்கினஸ் போயிட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு வரும். ஆரம்பத்துலேயே நம்ம ரொம்ப சாஃப்டான மாவு பிசைஞ்சோன்னா மாவை நம்ம இழுத்து பிசையும் போது அது இன்னும் ரொம்ப ஹார்டாகும். அதனால் நான் சொன்னது போல் ஸ்டிக்கியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நான் சொன்னது போல் கையில் ஒட்டுற பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல அகலமான இடத்துல இந்த மாவை வச்சுட்டு இழுத்து இழுத்து பிசையணும். அப்போ இது நல்லா சாஃப்டாகும். ஸ்டார்டிங்கில் கையில் மாவு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இழுத்து இழுத்து பிசையும் போது நல்ல சாஃப்டான மாவு போல் வரும். இந்த மாதிரி கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வச்சு தான் நம்ம மாவை பிசைய போகிறோம். இதில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவை நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இது போல் இழுத்து விட்டு பிசைஞ்சிட்டே இருக்கணும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு நீங்கள் பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான லேயரான பரோட்டா கிடைக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா இழுத்து விட்டு 15 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், ஆரம்பத்தில் நம்ம பிசைய ஆரம்பித்த போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வருது. அதே மாதிரி இழுக்கிறதுக்கு நல்ல ஒரு எலாஸ்டிக் தன்மையோடு வரும் இன்னும் நம்ம பிசையும் போது. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் இது நல்லா நான் பிசைஞ்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஃப்ளெக்சிபிளாக நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை உருண்டையாக உருட்டிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நீங்களே பாருங்கள். இது கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக சேம் சைஸில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. உருண்டைகள் பிரித்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை எடுத்து வச்சுருங்க. உருண்டைகளை பாத்திரத்தில் அடுக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இதில் முங்குறது அளவுக்கு இது போல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். உங்களால் 6 மணி நேரம் ஊற வைக்க முடியும்னா நீங்கள் 6 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நான் 3 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆகியிருக்கு. இந்த உருண்டைகள் எண்ணெயிலேயே நல்லா ஊறியிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு இருந்தால் மட்டும்தான் நம்ம பரோட்டாஸும் சாஃப்டாக வரும். இப்போ இந்த எல்லா உருண்டைகளையும் திருப்பி போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும், ஒரு 10 நிமிஷத்துக்கு. திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச உருண்டைகளை நம்ம பரத்தி எடுக்க போகிறோம். நல்ல தின் லேயராக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை கை வச்சு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி. இதுக்கு நம்ம பூரிக்கட்டெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருக்கோம்ல, அதனால் கையில் இது போல் பண்ணும்போதே அது ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வரும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு தின் லேயராக இதை இது போல் பரத்தி எடுத்துக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது போல் பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பரோட்டா கிடைக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நான் தின் லேயராக இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ எடுத்துட்டு சுருட்டி வச்சிடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார்னர்லேருந்து எடுத்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது போலவே பண்ணுங்கள். இந்த மாதிரி உருட்டிட்டு தனியாக வச்சுருங்க. நீங்கள் இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்டி திரட்டி பண்ணுறதும் பண்ணலாம். அந்த மெத்தட் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த பரோட்டா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பரோட்டா கொஞ்சம் கூட கிறிஸ்பியாக இருக்காது, நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா அந்த நுனி பகுதி இருக்குல்ல, அதை அடியில் வச்சு இது போல் தட்டிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம திரட்டும் போது கொஞ்சம் கூட பிரியாமல் அப்படியே வரும்.
இதே மாதிரி எல்லா பரோட்டாக்களுக்கும் செஞ்சாச்சு. இப்போ இதை உள்ளங்கை வச்சு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த லேயர்ஸ் வந்து விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக திரட்ட வேண்டாம், கொஞ்சம் வந்து மீடியமான சைஸில் திரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ பரோட்டா வந்து சுட்டெடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அதுக்கு ஒரு டவா சூடுபடுத்திக்கோங்க. டவா நல்லா சூடானதுக்கப்புறமா பரோட்டாவை இதில் சேர்த்துருங்க. ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும், மைதா மாவு அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு முழுமையாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா பரோட்டாக்களும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். டவா வந்து ரொம்ப பெரிய டவாவாக இருந்ததுன்னா ஒரே டைமில் 2-3 பரோட்டா கூட சேர்த்து போட்டு நம்ம எடுத்துடலாம். இது வேகும்போது இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி மாவு பிசையும் போது நிறைய நெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். ஸோ இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், எண்ணெய் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், பரோட்டா நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பரோட்டாக்கள் செஞ்சு வச்சிடலாம். ஒரு 4-5 பரோட்டா சேர்ந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அடித்து லேயர்ஸை வந்து தனியாக பிரிச்சிடலாம். பரோட்டா நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த லேயர்ஸ்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மிருதுவான பரோட்டா சூப்பராக தயாராகிருச்சு. அடுத்து நம்ம பரோட்டா சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2-3 ஏலக்காவும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 பட்டை சேர்த்துக்கோங்க, சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசாக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணலாம். 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட் அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 1 கருப்பு ஏலக்காய், 2-3 கிராம்பு, 2 பட்டை, 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் முழுமையாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணின தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்து இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். தக்காளி முழுமையாக மசிஞ்சு வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தக்காளி முழுமையாக மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் லேசாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு இது போல் சேர்த்துருக்கேன், அதனால் தண்ணி கலராக இருக்குது. தண்ணி சேர்த்து நல்லா இது போல் கலந்துக்கோங்க. எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மணக்கிற சால்னா தயாராகிருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சால்னா பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் பண்ணாமல் கடாயில் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ சால்னா தயாராகிடும். ஓகே, இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம 2 மெத்தடில் பரோட்டா அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சால்னா இதெல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் படி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்டியாக இருந்தது. முக்கியமாக பரோட்டா கூட இந்த சால்னா வச்சு சாப்பிடும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்டான லேயர் பரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.